சென்னையில் காமராஜர் நினைவிடம் பராமரிப்பு இல்லாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார். அப்போது நினைவிடம் பராமரிக்கப்படாமலும் மின் விளக்குகள் அமைக்கப்படாமலும் உள்ளதை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு காமராஜரின் அருமை தெரியவில்லை என்று கூறினார். காமராஜர் என்ன தவறு செய்துவிட்டார், எதற்காக நினைவிடம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறிய செல்வ பெருந்தகை அப்போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சரிடம் புகார் அளிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். இப்பொழுது இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில பணியாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில பணியாற்றி இருப்பார்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் ஆட்சியில பணியாற்றி இருப்பார்கள். அவர்களுக்கு ஏன் பெருந்தலைவர் காமராஜருடைய அருமை தெரியவில்லை, அவருடைய பெருமையை புரிந்து கொள்ளவில்லை, எதற்காக இப்படி இடுகாடு போன்று இதை வைத்திருக்கிறார்கள் என்ற வேதனை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது. குடிப்பதற்கு கூட இங்க தண்ணி இல்லை. வெளி வாகனங்கள் உள்ளே தினமும் நிறுத்தப்படுகிறது என்ற புகார்கள். ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் நேராக கடற்கரை சாலையில் உள்ள மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை பாருங்கள். இதையும் பார்த்து ஒப்பிட்டு வாய்ப்பு இருந்தால் எங்களை சந்தியுங்கள். என்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தவறு செய்துவிட்டார், எதற்காக இந்த நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்கிறது என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கில் காவல்துறையினர் கண்ணியமாகவும் நியாயமாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். மாநில தலைவர்கள் நேற்றைக்கு நாங்கள் கூடினோம். திரு அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் வந்திருந்தார் அலுவலகத்திற்கு, அண்ணன் கிருஷ்ணசாமி வந்திருந்தார், அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் திருச்சியில கட்சி பணியில இருந்தார், அண்ணன் அழகிரி அவர்கள் திரு ஜெயக்குமார் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க செஞ்சிருந்தார். அகில இந்திய தலைமையோடலாம் நேற்று நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். இதுல காவல்துறை சரியான முறையில் விசாரணை செய்கிற நம்பிக்கை இருக்கிறது.